என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரலுமே லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு பாட்டில் இல்லை காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே புது ஆளாக மாறுறது, நியூ மைண்ட் செட் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் லைஃப்பில் நம்ம நினைக்கிற கோலை அல்லது லைஃப்பையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் எஃபர்ட் போடணும். என்னதான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஷோ அப் பண்ணணும். லைக் ஸ்மால் வின்ஸ். இன்றைக்கி நான் என்னோடய ஸ்மால் வின்ஸை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி செப்டம்பர் 28 சண்டே மார்னிங். ரொம்ப ஏர்லியாக எழுந்த உடனே அமைதியாக உட்காந்து ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர். இப்போது 5 o'clock ஆகுது. வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு டெய்லியும் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு தான் ஆசை. ஆனால் எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னோடய பாரை கொஞ்சம் லோ பண்ணிக்கிட்டு 6,000 ஸ்டெப்ஸாக எய்ம் பண்ணியிருக்கேன். காலையிலேயே 5,000+ ஸ்டெப்ஸ் நடந்தாச்சு. அப்புறம் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு வந்துட்டு விளக்கேற்றியாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து குவாலிட்டி டைம். இன்னும் கிட்ஸ்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அமைதியாக உட்காந்து இப்போயே நான் ஜேர்னலிங் முடிச்சிடலான்னு. எனக்கும் பக்கமாக ஜேர்னலிங் எழுதணுன்னு தான் ஆசை. ஆனால் ஐ எம் ஸ்டார்டிங் வித் ஸ்மால். ½ பேஜ் மட்டும்தான் எழுதினேன், ரொம்ப சிம்பிளாக. கிட்ஸ் சின்ன குழந்தையா இருந்தப்போ அவங்களுக்கு ரீடிங் ஹேபிட் பழக்கிறதுக்காக அவங்க கூட உட்காந்து நான் படிப்பேன். அதுவும் தமிழ் புக்ஸ் தான். அதுக்கப்புறம் அந்த பக்கமே நான் போகிறதில்ல. எனக்கு இங்கிலீஷ் ஃபிக்ஷன் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ என் பொண்ணுகிட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு புக் சஜஸ்ட் பண்ண அப்படின்னு. ஸோ அவள் வச்சிருந்ததுலேயே ரொம்ப சின்னதாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது படிங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொனால்ட் தாலோட இந்த BFG புக்கு கொடுத்தா. இது நான் 2 நாளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன். இடையில ஒரு நாள் கேப் விழுந்து போச்சு. திருப்பி நான் இன்றைக்கி ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு 5 to 6 பேஜஸ் படித்தேன். இதுதான் நான் இன்றைக்கி அச்சீவ் பண்ணேன் நிறைய ஸ்மால் வின்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஸ்மால் வின்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இது மாதிரி ஏதாவது விஷயங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத என் கூட மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.